குட் டே ஃபெல்லஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக் HTML டேக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு HTML ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் பார்ப்போம். அப்புறம் இமேஜ் டேகு, பேராகிராஃப் டேகு, ஹைப்பர் லிங்க் டேகு, அதாவது ஆங்கர் டேக் நம்ம பார்ப்போம். அப்புறம் கட்டாயமாக டேபிள் பற்றி இந்த தடவை பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு we will look into the ஃபார்ம்ஸ். அது வந்து ஃபார்ம்ஸ் மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வச்சுக்குவோம். அதை தவிர மிச்சது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ HTMLலாம் வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு லிங்க் இருக்கும். அதில் அந்த லிங்க்கை வச்சு இன்னொரு வெப்பேஜுக்கு போணுச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜில் வந்துட்டு நிறையா வந்து டேக்ஸ் இருக்குது. அது எல்லாமே பில்ட்இன் டேக்ஸ் தான், எதுவுமே வந்து யூசர் டிஃபைன்டு டேக்ஸ் இதில் கிடையாது. இது எல்லாமே பில்ட்இன் டேக்ஸ் தான். ஸோ இந்த பில்ட்இன் டேக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது HTML, அப்புறம் டைட்டிலு, அப்புறம் வந்து அதுக்குள்ளே ஹெட் இருக்கும், அதில் பாடி இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் HTML டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் அல்லது ஃபார்மேட்டிங் டேக்ஸ்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னா போல்டு இருக்குது, ஸ்ட்ராங் இருக்குது, இட்டாலிக் இருக்குது, எம்ஃபாசைஸ்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க தான். இது மார்க்கெட் டெக்ஸ்ட்டு, ஸ்மாலர் டெக்ஸ்ட்டு, டெலிட்டட் டெக்ஸ்ட், இன்சர்ட்டட் டெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட், அப்புறமாட்டி ஹெட்டர் டேக்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் இதை போட்டிருக்கோம் இப்போ. ஸோ HTML அதுக்குள்ளே வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் டைட்டிலு. ஸோ டைட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி, இங்கே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு, அதாவது போல்டுக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு டேகையும் கட்டாயமாக அதுக்கு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். basic.html. ஸோ ரைட் கிளிக், ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ். It takes some time. Okay. ஸோ வந்துருச்சு. போல்ட் டெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட், இட்டாலிக், எம்ஃபசைஸ்ட், மார்க்டு, ஸ்மாலர் டெக்ஸ்ட்டு, டெலிட்டட் டெக்ஸ்ட், இன்சர்ட்டட் டெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துருச்சு. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஒரே லைனில் வரனால. ஸோ பேராகிராஃப் டேக்கில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இன்னொரு டேக் வந்துட்டு பிரேக் டேக் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது BR டேக் அப்படிம்பாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் அடுத்த லைனுக்கு வந்து இதை கொண்டு போகும். ஒரு டேகையும் அடுத்தடுத்த லைனில் காமிக்கிறதுக்கு we can use this break tag, அது break line tag. ஸோ the last one போட்டாச்சு, சேவ் பண்ணியாச்சு, alt tab, refresh. ஸோ இப்போ அவங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு டேகும். ஸோ இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஹெட்டர் டேக் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு H1 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ H1 க்ளோஸ் பண்ணிடுவோம் முன்னாடியே. அடுத்தது H6 போட்டுருவோம். H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்குது. நான் H1, H6 வரைக்கும் மட்டும்தான் கொடுக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா H1ங்கிறது பெருசாக தெரியும், H6ங்கிறது சின்னதாக தெரியும். ஸோ திஸ் இஸ் header 1 and this is header as 6. சேவ், alt tab, refresh. ஸோ header 1 பெருசாக தெரியும், header 6ங்கிறது சின்னதாக தெரியும். So we can change this kind of displaying text in CSS. கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணியும் வந்து நம்மளால் மாற்ற முடியும். பட் வந்துட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இப்போலாம் யாரும் CSSல வந்து யாரும் டிசைன் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வந்துட்டு எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்குது, ட்ரூப்பாலையும் ஜூம்லாலையும் வேர்ட்ப்ரெஸ்லையும். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் யாரும் இப்போ டிசைன் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வருது HTML லிங்க்ஸு. ஸோ HTML லிங்க்ஸில் வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட்டு லிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கர் டேக் இது பேர். HREFனால் வந்துட்டு ஹைப்பர் லிங்க்கோட ரெஃபரன்ஸு.
ஸோ யூஆர்எல் நம்ம கொடுப்போம். ஸோ லிங்க் டெக்ஸ்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒன்று இருக்குது. ஏஹெச்ஆர்எஃப் ஈக்குவல் டு இந்த இது இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படி காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இதை காப்பி பண்ணி ஹெட்ரு 1ல் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ ஹெட்ரு 1ஐயே வந்து நம்ம we are making the header 1 as an anchor tag. ஸோ கொடுத்தாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ you can see that text have been converted to the hypertext. கிளிக் பண்ணோம்னா W3 ஸ்கூல்ஸ்க்கு போகும். ஸோ இதிலேயே வந்து நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். வேறாச்சும் நீங்கள் கொடுக்கணும், google.com அப்படின்னு சேவ் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. கூகுள், ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ பேக் போய்க்குவோம். ரெஃப்ரெஷ் ஆகிருச்சு. ஓகே, இந்த கீழே காமிக்குதான் https://www.google.com. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறப்ப google.comக்கு வந்துட்டு இது போயிடுச்சு. ஸோ தீஸ் த யூஸ் ஆஃப் ஆங்கர் டேகு. ஒரு வெப் பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்மளால் மாற முடியும். ஸோ அடுத்தது வந்து இமேஜ் டேகு. இந்த இமேஜ் டேக்கில் பார்த்திங்கன்னா img src ஈக்குவல் டு யூஆர்எல் இருக்கும். ஸோ இது img srcங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூஆர்எல் கொடுப்போம். அதில் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நம்ம இங்கே வந்து இதில் போடுவோம். போட்டாச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து நம்மகிட்ட இப்போ இருக்காது. ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா we can put that image here. ஜேஜேசி லோகோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட்டும் வந்துட்டு basic.html-ம் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எந்த ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸும் யூஆர்எல் ஐடியும் தேவையில்லை. ஸோ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜேஜேசி லோகோன்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேசிக் வந்து ரைட் கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இதான் நம்ம லோகோ வந்து இப்போ இதாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த லோகோ வந்து நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியாத பட்சத்தில் இப்போ பாருங்கள், பிஎன்ஜிக்கு பதிலாக பிஎன் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இதால் வந்து எடுக்கிறது தெரியாது. ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு ஜேஜேசி லோகோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு வந்துட்டு எதுக்கு பயனாகுது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறப்ப வந்துட்டு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதுவே ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா 2 men இல்லை 1 men 1 woman அப்படின்ட்டு வந்து அந்த இதை இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணி அது வந்து ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வந்துட்டு அவங்களால செய்ய முடியும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக் HTML டேக்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம, அப்புறம் ஆங்கர் டேக் பார்த்தாச்சு, அப்புறம் இமேஜ் டேக் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது டேபிள். டேபிள் டேக் ஓப்பன் பண்ணி டேபிள் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டேபிள் ரோ, அதுக்கு வந்து TR அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். TR க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு டேபிள் ரோ. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டேபிள் ஹெட்டு வைக்கிறோம், அதாவது TH திரும்ப THஐ க்ளோஸ் பண்ணிடுறோம். இதில் வந்துட்டு சீரியல் நம்பர் கொடுப்போம். ஸோ இன்னொரு டேபிள் ஹெட் ஓப்பன் பண்ணுவோம், டேபிள் ஹெட்டு, திரும்ப டேபிள் ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இன்னொரு டேபிள் ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ அது உள்ளுக்குள்ளே டேபிள் டேட்டாவுக்கு டிடி அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ டிடி ஓப்பன் பண்ணி டிடியை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ள சீரியல் நம்பர் 1, இன்னொரு டேபிள் டேட்டா, அது க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அது உள்ளுக்குள்ள நம்ம பேர் கனகராஜ் கொடுத்தாச்சுப்பா. ஸோ இதை அப்படியே திரும்ப ஒரு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ சீரியல் நம்பர் 1க்கு பதிலாக இங்கே 2, ஸோ வந்துட்டு ஜேஜேசி அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ தான் சீரியல் நம்பர் நேமும் வந்துட்டு ஒரு டேபுலர் காலமில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு பார்டர் வந்து எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு பார்டர் வேணும் அப்படின்னா டேபிள் பக்கத்தில் பார்டர் = 3 அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா சைஸ் வந்துட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 3னா வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு போல்டாக தெரியும், 1னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 0னா வந்துட்டு எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அதாவது HTML இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு ஏஎஸ்பியை நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏஎஸ்பி டிசைன் பண்ணி நீங்கள் ஃபீல்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ரன் பண்ணுறப்போ வந்து ஒரு இடத்துலையும் ஒன்று டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தே வில் புட் த டேபிள் வித் பார்டர் அஸ் 0 கொடுத்து அதுக்குள்ளே தான் டேபிள் ஃபீல்டெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போடுவாங்க. ஒரு டேபிள் ரோக்குள்ளேயும் ஒரு டேபிள் டேட்டாக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஃபீல்டையும் உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸு, டெக்ஸ்ட் ஏரியா, செக் பாக்ஸு, ரேடியோ பட்டன்னா எல்லாத்தையும் அது உள்ளுக்கு தான் கொடுப்பாங்க. சப்மிட் பட்டன் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி கண்ணாப்பினான்னு டிஸ்பிளே பண்ணாமல் ஒரே இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த டேபிள் டேக் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு HTML பேசிக் டேக்ஸு, ஃபார்மேட்டிங் டேக்ஸு, அப்புறம் ஆங்கர் டேக் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து இமேஜ் டேக் பார்த்தோம். ஸோ டேபிள் டேக் பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரேமும் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு இப்போலாம் வந்து யாரும் பயன்படுத்துகிறதே இல்லை. அது பதிலாக ஐ ஃப்ரேம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ஐ ஃப்ரேமையும் வந்துட்டு ஃபார்மையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஒரு இமேஜையே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு ஹைப்பர் லிங்காக, அதாவது ஹைப்பர் இமேஜாக வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேக் வித்தின் த டேக் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டு. அதாவது இப்போ இமேஜ் டேக்குக்கு வெளியில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு we need to put a anchor tag. ஸோ ஆங்கர் டேக் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கர் டேக்கை இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இமேஜே வந்துட்டு ஒரு ஹைப்பர் இமேஜாக ஒர்க் ஆகும். இங்கே வந்து நம்ம ரெஃபரன்ஸை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு HREF = வந்துட்டு நம்ம காலேஜோட வெப்சைட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம காலேஜோட வெப்சைட்டு இப்போ இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்துட்டு ஹைப்பர் இமேஜ். ஸோ இப்போ டேபிளில் வந்துட்டு டேபிள் டேட்டா இருக்குது, அது உள்ளுக்குள்ளே வந்து டேபிள் ரோக்குள்ளே டேபிள் டேட்டா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்க டேட்டாவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆங்கர் டேக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளால். ஸோ இந்த கனகராஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் ஃபிக்ஸிங் ஆங்கர் டேக். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HREF = நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சேனலோட லிங்க்கை தருவோம். ஸோ ஹைப்பர் லிங்க்ஸில் வந்து இந்த இதை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தா தெரியும் கனகராஜும் லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து jjc.kvt லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் நிறைய அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஆங்கர் டேக் வந்துட்டு லிங்க், அது விசிட்டட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்தோம் ஏற்கனவே. அந்த கலர்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம், இந்த இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காலேஜ் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ என்னோடய பேரில் இருக்க லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபரோட வியூக்கு உண்டானது இங்கே வந்து போய் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் வந்துட்டு ஒரு டேகுக்குள்ளே இன்னொரு டேகு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இது மாதிரி நீங்கள் எந்த நாளும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ மார்க் டேக்னு ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு போகும். ஸோ அது வந்து ஃப்ரேம்குள்ளே வந்து அந்த மார்க் டேக் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து
நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபெல்லஸ் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். பை ஃபெல்லஸ்.